ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பத்து சேனல். இட்லி தோசைக்கு சூப்பரான ஒரு சாம்பார் ஹோட்டல் ஸ்டைலில் சட்டுன்னு செய்யலாம் வாங்க. ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்க இது. ரேஷன் பருப்பே போகிறோம். நான் ஒரு டம்ளர் பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டுக்கிட்டேன். ஒரு பாத்திரத்தில் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் குக்கரில் போடுங்க. அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி, பெருங்காயம், லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு ஒரு 4 சவுண்டு டு 5 சவுண்டு நம்ம வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் ஒரு பாத்திரத்தில் ரேஷன் பருப்பை நம்ம கழுவிட்டு குக்கரில் போட சொல்கிறோம் அப்படின்னா, கொஞ்சம் தும்பெல்லாம் நிறைய இருக்கும். டைரெக்டாக குக்கரில் நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி அவ்வளோவா வடியாது. அதனால் இந்த கில்லு ஏதாவது இருந்தால் அது அப்படியே தங்கிடும் குக்கரில். அதனால தான் ஒரு பாத்திரத்தில் வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போடுங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி, 2 காஞ்ச மிளகா, ஒரு 6 காஷ்மீரி மிளகா கலருக்காக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 10 மிளகு இதையும் போட்டுக்கோங்க. ஒரு 5-6 பல்லு பூண்டு இதையும் வச்சு நல்லா அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வாசனைக்காக ஒரு பச்சை மிளகா போட்டேன். வேணும்னா போட்டுக்கோங்க பச்சை மிளகா, இல்லைன்னா விட்டுருங்க. இந்த காரமே போகிறோம். நல்லா இந்த மாதிரி மைய அரைச்சிக்கோங்க. கலரே எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதை நல்லா கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மூடியும் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு இதோடையே கரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதாவது நல்ல சைஸ் பெருசாக எடுத்துட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாம்பாரோட டேஸ்ட்டே வெங்காயம் தான். நீங்கள் கடையில் ஹோட்டலில் இதிலலாம் அவங்க போடுவாங்க, நமக்கு அந்த ஊற்றும் போதே தெரியும். அந்த நீளமாக வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது. இந்த வெங்காயம் அப்படியே என்ன சொல்கிறது, முழுசாக தெரியணும் சாம்பாரில். ஸோ அதனால தான் இந்த மாதிரி நீளமாக நான் வெட்டிக்க சொல்கிறேன். நம்ம பொடி பொடியாக நறுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கொதிக்கும் போது அது கரைஞ்சிரும். இந்த மாதிரி உதுத்து வச்சுக்கோங்க. நம்ம பகோடாக்கெலாம் உதுத்துப்போம் இல்லையா, அந்த மாதிரி வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி நல்லா உதுத்து வச்சுக்கோங்க. இப்போ பருப்பும் நமக்கு வெந்துடும். ஸோ அந்த ஸ்டேஜுக்குள்ளே நம்ம இட்லி ஊற்றி வச்சிடலாம். நான் எண்ணெய் தடவி தான் இட்லி ஊற்றி வைக்கிறேன். பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துருச்சு. ஒரு மத்து வச்சு நல்லா பருப்பை கடைஞ்சி எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லாவே மசிஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எண்ணெய் விடுறதுனால குக்கரில் பொங்கி வழியாது. ஸோ இந்த மாதிரி நல்லா மசிஞ்சிக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய தண்ணியே போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மசிச்சு விட்டுட்டிங்கன்னா அந்த பருப்பில் இருக்க தண்ணியே நமக்கு போகிறோம். ஒரு கொட்டைப்பா கழுவு புளியை ஊற வச்சுக்கோங்க. அதை நான் மறந்துட்டேன், முன்னாடி காமிச்சிருப்பேன். இப்போ புளி அதை நம்ம கொஞ்சம் எதிர்ப்புளி ஊற்றுறதுக்காக புளியை கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க. கடாயை வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா கடுகு, சீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை. கடுகு பொரியணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பொரியும் போதே ஒரு வாசனை வரும். அதுக்கப்புறம் சீரகமும் பொரிஞ்சு ஒரு வாசனை வரும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு, பெருங்காயம் போட்டுட்டு, காஞ்ச மிளகா தாளிக்கிறதுக்காக நம்ம போடுறது தான். ஆல்ரெடி நம்ம காஞ்ச மிளகா அரைச்சிருக்கோம். நான் வேறு ஒரே ஒரு பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன். அதனால் காரம் இருக்கும். அதனால் தாளிக்கிறதுக்கு மட்டும் காஞ்ச மிளகாவும் கீரின ஒரு பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன். பச்சை மிளகா ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. பச்சை மிளகாவோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம நீல வாக்கில் நறுக்கின இந்த வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். நல்லா செவக்க வதக்கணும்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அந்த நம்ம வாயில் கடிக்கிற போது நச்சுக்குன்னு வரும் அந்த பாதி வெந்த வெங்காயம். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம வெங்காயத்தை வதக்கிக்கலாம். உதுத்து போடுறதுனால சூப்பராக வதங்கி வரும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த தக்காளி விழுது, அதையும் இதில் நல்லா கொட்டிக்கிட்டு ஒரு 2 கலரு பச்சை வாசனை போக நல்லா கலரி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியும் நல்லா கலரி விடலாம். இதில் நம்ம தனியா, சீரகம், அப்புறம் இதை கொஞ்சம் மிளகெல்லாம் போட்டு அரைச்சதுனால சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 1 ஸ்பூன் தனியா, நம்ம 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டோம். அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி, 1/4 டீஸ்பூன் சாம்பார் பொடி நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா போடுங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் இந்த தனியா, கொத்தமல்லி விதை வாசனை என் பசங்களுக்கு அந்தளவுக்கு பிடிக்காது, அதனால தான். அப்புறம் ஊற வச்ச புளி தண்ணி ஒரு 1/4 டம்ளர் அதையும் இதில் விட்டுட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அந்த பச்சை வாசனை கொஞ்சம் போட்டோம். இப்போ தக்காளியும் நல்லா வெந்திருக்கும். இப்போ திறந்து பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கும். இப்போ நம்ம நல்லா மசிச்சு வச்சுருக்கிற பருப்பை எடுத்து இதில் போட்டுடலாம். இதில் ஊற்றிட்டு நல்லா கலரலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. நல்லா நம்ம திட்டம் தெரியும் இல்லைங்களா, சாம்பார் திட்டம், அந்த அளவுக்கு விட்டுக்கோங்க. பருப்பு வேகிற நேரத்துக்குள்ளே நம்ம இட்லி ஊற்றி வச்சிடலாம். தக்காளியை அரைச்சிட்டு வெங்காயம் வதக்கிட்டு இதை போட வேண்டியதுதான். தக்காளி கூட நம்ம என்னென்ன போட்டு அரைக்கிறோமோ அதுதான் இந்த டேஸ்ட்டே ஹோட்டல் சாம்பாருக்கு. கொஞ்சோண்டு வெல்லம், சும்மா கொஞ்சோண்டு ஒரு சாக்லேட் அளவுக்கு வெல்லத்தை போட்டுட்டு
இறக்கிட்டு கொத்தமல்லியை தூவுங்க. அதாவது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவுங்க ஃப்ரெண்ட்ஸ். கம கம கமன்னு ஹோட்டல் சாம்பார் வாசனை அப்படியே வீடு ஃபுல்லாக மணக்கும். இந்த சாம்பார் அந்த தனியாவோட வாசனை வீட்டையே தூக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கலர் காஷ்மீரி கலருக்கு அதுக்கும் ரெட் கலரில் இருக்கும். பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு. இல்லை சுட 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 இட்லிக்கு வேறு எந்த தொட்டுக்கையும் வேண்டாம், இந்த சாம்பாரே போதும். இதை கரண்டியில் நல்லா கலரி விட்டு விடுங்க. 2-3 தடவை கலரி விடும்போது அந்த வாசனை நல்லா தூக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 2 இட்லியை நீங்கள் தட்டில் போட்டுன்ட்டு சாம்பாரை அது மேலே ஊற்றிக்கணும். இந்த சைடில் கப்பில் வச்சு கொடுக்கறது அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த பீச் போயிட்டு வந்தீங்கன்னா ரத்னா கஃபே போயிட்டு வாங்களேன், அங்கே ஊற்றுவாங்க சாம்பார். எப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஜக்கு எடுத்துக்கணும். அந்த ஜக்கில் அரை ஜக்குக்கு எடுத்துகிட்டு 2 இட்லிக்கு அந்த சாம்பாரை ஃபுல்லும் இட்லி முழுகிற அளவுக்கு ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தட்டில் அப்படியே ஃபுல்லும் சாம்பார் நிறைஞ்சிருக்கு. இட்லி மேலெல்லாம் சாம்பார். அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊறும். இட்லியும் சூடு, சாம்பாரும் சூடு. அந்த ஸ்டேஜில் நம்ம அப்படியே விட்டு சாப்பிடும்போது அதுவும் இட்லி பிடவே முடியாது. சாம்பாரும் கொதிக்க கொதிக்க ஊற்றிருக்கோம் இல்லையா, பார்த்திங்களா, போட்டு ஒரு சின்ன வில்லல் எடுத்து இப்படியும் அப்படியும் புரட்டி வாயில் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சோஷியல் டீம் பத்து சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நிறைய வீடியோ போட்டிருக்கேன். லேட்டஸ்ட்டாக சத்து மாவு ரெசிபி தான் போட்டுட்ருக்கேன். கொழக்கட்டை போட்டிருக்கேன், பணியாரம் போட்டிருக்கேன் சத்து மாவில், அதுவும் கவர்மெண்ட் சத்து மாவில். இப்போ நான் புட்டு போட போகிறேன். அதையும் பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.